அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 8 வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ், அதாவது வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 8.82, எக்ஸசைஸ் நம்பர் 8. அதாவது நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 8 சம் வந்து நம்ம பார்க்க போறோம். A partnership firm earned net profits during the last 3 years as follows. ஒரு பார்ட்னர்ஷிப் firm வந்து ஒரு 3 years ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 இயர்ஸோட ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தது the capital investment in the firm throughout the above mentioned period has been 80,000. capital investment அப்படின்னாலும் capital invested, average capital employed, capital employed, ஸோ எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் சரிதான். இதை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது having regard to the risk involved 15% is considered to be a fair return on capital. fair return on capital அப்படின்னாலும் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னாலும் ஒன்று தான். அடுத்தது கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 2 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அதாவது ஆவரேஜ் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இதில் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் 2 இயர்ஸ் பர்ச்சேசஸ், அப்போ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸ் வந்து 2 இயர்ஸு, டியூரிங் த அபவ் மென்ஷன்டு 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 இயர்ஸ் ப்ராஃபிட்டில் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சூப்பர் ப்ராஃபிட்டு, தென் நம்ம குட்வில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கான நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், இயர் ஆஃப் ப்ராஃபிட், அதுக்கு அடுத்தது ருபீஸு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2016, ப்ராஃபிட் வந்து 17,000. அடுத்தது 2017 வந்து ப்ராஃபிட் வந்து 20,000. 2018 ப்ராஃபிட் வந்து 23,000. அப்போ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 60,000 வந்து வரும். 60,000 அப்படின்றது வந்து டோட்டல் ப்ராஃபிட்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாம். டோட்டல் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ டோட்டல் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 60,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து தெர் ஆர் 3 இயர்ஸ். அப்போ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ 60,000 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 20,000 வரும். 20,000 அப்படின்றது வந்து தட் இஸ் கால்டு ஆவரேஜ் ப்ராஃபிட். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா வந்து நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பெருக்கல் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நம்மகிட்ட கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, நெக்ஸ்ட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம போயிட்டு பார்ப்போம். இப்போ கொஸ்டின்ல வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஃபர்ம் அப்படின்னாலும் ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு 80,000 வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹேவிங் ரிகார்ட் டு த ரிஸ்க் இன்வால்வ்டு 15% இஸ் கன்சிடர்டு டு பி எ ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அப்படின்னாலும் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ரிட்டர்ன் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த 15% நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். இப்போ நமக்கு கொஸ்டின்ல இருந்து ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 80,000 கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% கிடைச்சிருக்கு. இப்போ 80,000 நம்ம 15% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 12,000 வரும். தட் இஸ் கால்டு நார்மல் ப்ராஃபிட். இப்போ நம்ம நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3, சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ தேர்ட் ஸ்டெப் கால்குலேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். ஸ்டெப் நம்பர் 1ல ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒரு 20,000. அடுத்தது நார்மல் ப்ராஃபிட் வந்து ஸ்டெப் நம்பர் 2ல ஒரு 12,000 வந்து கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். அப்போ 20,000ல 12,000 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சூப்பர் ப்ராஃபிட் வந்து 80,000. அப்போ சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து எக்ஸஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டை விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருக்கோ அந்த எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கால்டு சூப்பர் ப்ராஃபிட். ஸோ அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை கொஸ்டினில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2ல ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 20,000 நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். இதை எடுத்துப்போம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் ப்ராஃபிட் ஒரு 12,000 கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 20,000, அதில் நார்மல் ப்ராஃபிட் 12,000 போயிடுச்சுன்னா 8,000 அப்படின்றது வந்து சூப்பர் ப்ராஃபிட்.
அடுத்தது நம்ம இந்த மெத்தட் வந்து ஆவரேஜ் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸ் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிப்போம் குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ ஃபோர்த் ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் குட்வில். ஸோ நம்ம ஆல்ரெடி சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். 8000 இருக்கு. கொஸ்டின்ல வந்து நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தடவை போயிட்டு பார்ப்போம். இப்போ கொஸ்டின்ல வந்து லாஸ்ட் லைன்ல கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 2 இயர்ஸ் பர்ச்சேசஸ். அப்போ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸ் வந்து 2 இயர்ஸ். இதை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சூப்பர் ப்ராஃபிட் வந்து நமக்கு 8000 இருக்கு. நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேசஸ் வந்து 2 இயர்ஸ். அப்போ 8 இன்டூ 2, 8 ரெண்டால நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 16,000 வரும். தட் இஸ் கால்டு குட்வில் ஆஃப் த ஃபர்ம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.